வணக்கம். நான் கு. செந்தமிழ்ச்செல்வன், மக்கள் நலச் சந்தையின் ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். வருகிற மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊர்தோறும் உணவு திருவிழா கண்ணமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இது 5ஆம் ஆண்டாக தொடர்ந்து இந்த நிகழ்வினை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கண்ணமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வெறும் கண்காட்சி மட்டும் இல்லாமல் விற்பனைக்கும் உணவுகள் கொடுக்குறாங்க. குறிப்பாக நமக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகளை இந்த சமூகம் மறக்கக்கூடாது என்பதற்காக விடாப்பிடியாக இந்த நிகழ்வுகளை அவர்கள் தொடர்ந்து பல நகரங்களில் பல பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக கண்ணமங்கலத்தில் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். மறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் நிறைய உணவு வகைகளை கண்காட்சிக்கு வைக்கிறாங்க. அதையே நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இந்த செய்திகளை கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் இந்த திருவிழாக்கள்லாம். இதை திருவிழாக்கள் வெறும் கண்காட்சியை பார்க்குறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் உணவுகளையும் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். அதே போலவே விளையாட்டுகளையும் இதோடு இணைச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை சிலதை நடத்தி காட்டுறாங்க, சிலது பயிற்சியாகவும் கொடுக்குறாங்க. அதே போல் மடிப்புக்கலை, காகிதக்கலை, அது மாதிரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளையும் இங்கே செய்ய இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் உட்பட்டு தான் வாழ்க்கைன்றத தெரியப்படுத்த ஆர்வலர்கள் செய்வது என்பது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவசியம் வாங்க, நேரடி சந்திப்போம். நன்றி.